எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி பாருங்கள், தாமரை வந்து அந்த மொட்டாக இருந்ததில் 2 சின்ன மொட்டாக இருந்ததில் அது வந்து இன்றைக்கி பூத்திருக்கு பாருங்கள். இவ்வளோ அழகாக பூத்திருக்குன்னு இந்த பூவை பறிச்சுக்கலாம். பறிச்சுட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன டிஃபனு, மத்தியானம் என்ன லஞ்சு பண்ணுறேன் அப்படின்றத ஒவ்வொன்றா வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து காலையில் தோசை தாங்க ஊற்ற போகிறேன். ஸ்பெஷல் தோசை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு மாடியில் வந்து முடக்கத்தான் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் நல்லா இந்த மழைக்கு நல்லா பச்சை பசேல்னு தழுத்து இருந்ததுங்க ஃப்ரெஷ்ஷாக. அதை பறித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். டெய்லி வந்து வெறும் தோசையே ஊற்றுறமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பூ பறிக்க போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு பறிச்சிட்டு வந்து கையோடு அரைச்சிட்டேன். உடம்புக்கு மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க இது. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கசப்பே இருக்காதுங்க, அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும் அந்த தோசை. இப்போ வந்து இதை நல்லா கலந்துட்டு இந்த மாவு பாருங்கள் கொஞ்சம் நல்லா பச்சையாக வந்துடும். கலந்துட்டு காட்டுறேன். மாவை வந்து நல்லா அந்த கீரையை ஊற்றி கலந்தாச்சு. இப்போ அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்க வேண்டியதுதான். நீங்களும் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி முடக்கத்தாங்கரை கிடச்சிதுன்னா அரைச்சி இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுங்க. இங்கே பாருங்கள், தக்காளி சாதம் செய்கிறதுக்கு மொத்தம் 4 தக்காளி எடுத்திருக்கேன். 4 தக்காளியில் வந்து 3 தக்காளி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாகில் வந்து மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து வெரைட்டி மீல்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து இங்கே பாருங்கள், சாதம் வந்து நம்ம நார்மலாக சாதம் வடிக்கிறோம் பார்த்திங்களா, பொன்னி அரிசி, அதை தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். பெரிய டம்ளரில் 1 டம்ளர் வந்து அரிசி எடுத்து களைஞ்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளி வந்து 1 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் கொஞ்சம் எடுத்துருக்கேன். புதினா கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், மசாலா ஐட்டம் வந்து ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, 2 வந்து அன்னாச்சிப்பூ, ஒரு 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு. நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகா போடலைங்க, ஏன்னா இந்த சம்மர் டைம்ன்றதுனால எங்கள் வீட்டுக்காரர் பச்சை மிளகா முடிஞ்ச வரலும் அவாய்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னார். அதனால் வாசனைக்கு மட்டும் ஒன்று போடலாமா அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கிறதுக்கு தேவையான உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் இப்போ வதங்கட்டும். வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த டைமில் வந்து 2 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டங்க. இப்போ வந்து என்னடா இவங்க பச்சை மிளகா வேண்டான்னு சொல்லிவிட்டு ஒன்று போடுறாங்களேன்னு பார்க்காதீங்க. வாசனைக்கோசரம் ஒன்று போடுறேங்க. சில பேர் வந்து 5-6 பச்சை மிளகா போடுவாங்க. தயவு செஞ்சு இந்த சம்மர் டைமில் முடிஞ்ச வரலும் பச்சை மிளகாய் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் வாசனை வேணும்னா ஒரே ஒரு மிளகா மட்டும் வேணும். அந்த ஒன்று தான் போட்டிருக்கேன். அந்த வந்து தனி வாசனை கொடுக்குங்க பச்சை மிளகா. அதனால் நிறைய போடுறத விட்டுட்டு வாசனைக்கு ஒன்று போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துருக்கேன். நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இந்த டைமில் நீங்கள் வந்து கட் பண்ண தக்காளியும் அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி விட்டு போட்டிங்கன்னா
டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனோ இல்லை 3/4 ஸ்பூனோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தப்பொடி கொஞ்சம் சேர்த்தாச்சு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருங்க, அந்த அளவுக்கு நம்ம அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தக்காளி விழுது, அதையும் சேர்த்துக்கலாம். பாதி தக்காளி இப்படி, பாதி தக்காளி வந்து கட் பண்ணியும், பாதி தக்காளி இந்த மாதிரி அரைச்சியும் போட்டிங்கன்னா கலரும் நல்லாயிருக்கும், தக்காளி சாதம் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதையும் பச்சை வாசனை போகிற வரலும் வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். முடிஞ்ச வரலும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதை பாருங்கள், நல்லா வந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இந்த மீல் மேக்கர் வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நல்லா பிழிஞ்சு இதில் போட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தயிர், அதை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டைமில் நம்ம இந்த கழுவி வச்சுருக்கோம்ல இந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் பெரிய டம்ளர் இருக்குங்க, ஹார்லிக்ஸ் டம்ளர், அதில் வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன் அரிசி. நான் வந்து எப்போவுமே 1க்கு 1.5 தாங்க வைப்பேன். பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பொன்னி அரிசியாக இருந்தாலும் சரி, 1க்கு 1.5 தான் வைப்பேன். நம்ம வந்து இதை ஃபுல்லாக இதில் போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி இதில் வந்து 1.5 டம்ளருக்கு தண்ணியை விட்டுடலாம். அரிசியை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துப்பேன். சில பேர் வதக்கும் போது போடுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் தாங்க போடுவேன். அப்படியும் போடுறவங்க போடலாம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கர் வந்து மூடி போட்டு
ஒரு 2 விசில் விட்டுட்டு அப்படியே தம் போட்டுருவாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. எப்போவுமே அரிசி போட்டவுடனே கிளறிட்டு உடனே குக்கர் மூடி போட்டு மூடிடாதீங்க. ஒரு 50% வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு மூடினோம்னா நல்லா கலந்து இருக்கும் சாதம். இப்போ வந்து குக்கர் போட்டு மூடி விசில் போட்டுடலாம். ஸ்டீம் வந்துடுச்சு. தம் போடுற மாதிரி இருந்தால் ஒரு விசில் போடுங்க. ஒரு விசில் விட்டுட்டு மீதி வந்து அந்த தோசைக்கல் தவாவில் வந்து அப்படியே தூக்கி மேலே வச்சுட்டு அதில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்படியே தம் போட்டுடலாம். தம் போடாமல் அப்படியே வந்து குக்கர்லேயே செய்யணும்னு நினைக்கிறவங்க 2 விசில் விட்டால் போதுங்க. ஒரே ஒரு விசில் விட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் தோசைக்கல்லில் வந்து தம் போட்டு வச்சுருந்தேன். அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தக்காளி சாதம் வந்திருக்கு. பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.